Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட சாப்டர் பார்ட் 1 பார்க்க போறோம். லைக் மோஸ்ட் வாண்டட் வீடியோவா இருந்துச்சு, ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லைக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னா என்ன? நெட்ஒர்க் மீன்ஸ் லைக் இன்டர்நெட் எல்லாமே இன்னைக்கு வேர்ல்டே கிடையாது. ஃபைன். ஸோ we know all the things but we don't know the exact names for everything. நம்ம எல்லாமே டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் தான் இந்த லெசன் ஃபுல்லா இருக்க போது. நம்ம பாக்குறது, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே நம்ம ரெகுலரா பண்றதா. பட் ஸ்டில் அதோட நேம்ஸ் மட்டும் நமக்கு தெரியாது. அதோட நேம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். ஃபைன். ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் interconnected autonomous computing devices. Autonomousனா லைக் அதுவே ஒர்க் ஆகும். it don't depend anything. அதுதான் autonomous computing devices. நீங்க ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, லைக் கம்ப்யூட்டர் அண்ட் அதோட சார்ந்த டிவைசஸ் தான் இங்க நம்ம கம்ப்யூட்டிங் டிவைசஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ nowadays it is not only computing devices. நம்ம மொபைல் கூட even it is coming under a computer, right? ஒரு நம்ம ஸ்மார்ட் போன் கூட it is a kind of computer. ஸோ அது எல்லாமே தான் நம்ம கம்ப்யூட்டிங் டிவைசஸ்னு சொல்றோம். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, லைக் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, சர்வர் இருக்கு, 2 சர்வர் இருக்கு, பிரிண்டர் இருக்கு, இது எல்லாத்தையும் தனியா கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மொபைல், டேப், லேப்டாப், இன்னொரு கிளைண்ட், இது எல்லாத்தையும் தனியா கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையும் வேற ஒரு இதோட கனெக்ட் பண்ணி லைக் நம்ம ஒரு இன்டர்நெட் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கால்ட் அ கம்ப்யூட்டர். கனெக்ஷன் ஆஃப் systems, connection of computing devices is called nothing but as a computer network. Okay, எதுக்காக இந்த கனெக்ஷன் அப்படின்னா, to exchange information or to share the resources. So first thing தான் இம்பார்ட்டண்டா நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்றது, லைக் to exchange the information. ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றோம், ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னா, that is of course we need this network. அப்படி இல்லை அப்படின்னா, டு ஷேர் த ரிசோர்சஸ். in the sense, first for example, if we have a 40 systems in a computer lab. ஓகே, இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லா சிஸ்டம்லயும் ஒர்க் பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம சிஸ்டம்ல இருந்தே நம்ம டேரக்டா பிரிண்ட் எடுக்கணும். ஓகே, அதுக்காக நான் 40 கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் கனெக்ட் ஆல் த டிவைசஸ், ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் டு அ சிங்கிள் பிரிண்டர். ஓகே, ஸோ அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம லேட்டரா பாத்துக்கலாம். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 40 printers, we are going to have only one printer in our lab. Okay, so that is sharing resources. So இது ஹார்ட்வேர் சைடும் சரி, சாஃப்ட்வேர் சைடும் சரி, ரெண்டுமே நமக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல் நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ ஹோப் நெட்வொர்க் இஸ் கிளியர். நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணலாம். லைக் ஒரே ஒரு பிரிண்டர் வச்சுக்கலாம், ஒரே ஒரு சர்வர் மெயின் டிவைஸை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அது கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டோரேஜ், அதுதான் இப்போ நான் சொன்னேன். மெயின் சிஸ்டம்னு ஒன்று வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அதில் கனெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தோட மேஜர் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மெயின் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சாஃப்ட்வேரே என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் கம்யூனிகேஷன் கேன் பி இம்ப்ரூவ்ட். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, சிஸ்டம் வில் பிகம் காம்ப்ளெக்ஸ் டு ரன்ஸ். அஃப்கோர்ஸ் ஸ்லோ ஆயிடும். அதுக்கப்புறம் இஃப் நெட்ஒர்க்ஸ் ஆர் பேட்லி மேனேஜ், நம்ம ப்ராப்பரா அந்த நெட்ஒர்க்கை மேனேஜ் பண்ணல அப்படின்னா, லைக் அந்த ப்ராப்பர் நெட்ஒர்க், அந்த நெட்ஒர்க் ஒன்னு அன்யூசபிள் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்காது. என்ன பர்பஸ்க்காக நம்ம நெட்ஒர்க்கை மேக் பண்ணமோ அது ஒழுங்கா இருக்காது. Next, if software and files are held essentially, it may be impossible to carry out any work if the central server fails. So as I said, நம்ம ஒரு மெயின் சிஸ்டம்ல எல்லாமே வச்சுக்கிறோம். இல்ல நம்ம ஒரு 40 பிரிண்டருக்கு பதிலா ஒரு பிரிண்டர் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு பிரிண்டரை ஏதோ ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ண போறோம் இல்லையா? அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னால எந்த சிஸ்டம்லயுமே பிரிண்ட் எடுக்க முடியாது. எந்த சிஸ்டம்ல இருந்தும் என்னால பிரிண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னோட மெயின் சிஸ்டமே ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ that is a kind of disadvantage. Okay, so these and then security is more important, especially when it is connected to a type of WAN is a type of network. Okay, so security ஏன் இம்பார்ட்டன்ட்னா, லைக் எந்த சிஸ்டம்ல இருந்து வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Okay, that's what now we are calling that as hacking, right? So networkல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எங்கிருந்து யார் வேணாலும் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். So that is a major disadvantage of computer networks. Next, evolution of networking. எப்படிதான் இந்த நெட்வொர்க் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1969ல ARPANET ஒன்று கிரியேட் ஆச்சு. தட் இஸ் US கவர்மெண்ட் ஃபார்ம்ட் அன் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி பேர் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க்.
ஸோ இது எதுக்குன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1985ல NSFNET, that is National Science Foundation Network, was a program of coordinated evolving projects sponsored by National Science Foundation in 1985 to 1995 to promote advanced research. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி தான் கிரியேட் பண்றாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் டிஃபென்ஸுக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்காக தான் நம்ம வந்து நெட்வொர்க்கை கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, யூஎஸ்ல வந்து தே ஆர் ரிசர்ச் பர்பஸ்க்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தே ஆர் கிரியேட்டிங் another network. And then in 1990 internet has come, and then internet, full form of internet is international network, that is interconnected network. அதுதான் வந்து internet, that is network of networks. Okay, so this is all about evolution of networking. So next one is data communication. So communication நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும், லைக் ஷேரிங் த மெசேஜ். ஓகே, ஸோ ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா தட்ஸ் வாட் வி ஆர் காலிங் ஆஸ் டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கேன் பி ஆஃப் எனி ஃபார்ம். நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், நான் ஒரு இமேஜ் அனுப்பலாம், ஒரு ஆடியோ நோட் அனுப்பலாம், இல்லை ஒரு வீடியோ அனுப்பலாம், இல்லை ஒரு மல்டிமீடியா ஃபைல். மல்டிமீடியா ஃபைல் இன் சென்ஸ் லைக் ஜிஃப், அனிமேட்டட் திங்ஸ், அது எல்லாமே மல்டிமீடியா ஃபைல்ஸ் வரும். இந்த இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி எம்எம்எஸ்னு ஒன்று இருந்தது, மல்டிமீடியா மெசேஜிங் சர்வீஸ். எஸ்எம்எஸ் மாதிரி எம்எம்எஸ்னு ஒன்று இருந்தது. அதுல ஆக்சுவலா விவர் சென்டிங், ஏன்னா இன்டர்நெட் அப்போலாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, ஸோ நாங்கள் எம்எம்எஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வீடியோ அனுப்ப முடியாது, பட் இமேஜ் அனுப்பலாம், ஜிஃப், அனிமேஷன்ஸ் அது எல்லாமே அனுப்ப முடியும். ஓகேவா, ஸோ டேட்டா கேன் பி ஆஃப் எனி டைப். அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து சென்டர். கம்யூனிகேஷன் நடக்கணும்னா கண்டிப்பா சென்டர் இருக்கணும், ரிசீவர் இருக்கணும் இல்லையா. ஸோ சென்டர் who sends the information, the device who sends the information over the network. Next, receiver. ரிசீவருங்கிறது யார் வந்து அந்த பர்டிகுலர் மெசேஜ் ரிசீவ் பண்றாங்களோ அது அவங்க தான் வந்து ரிசீவர். நெக்ஸ்ட் மெசேஜ், என்ன மெசேஜ் ஷேர் பண்றோமோ அதுதான் இங்க மெசேஜ். அண்ட் தென் கம்யூனிகேஷன் மீடியம். இது மூணு நமக்கு ஏற்கனவே தெரியும், சென்டர் இருக்கணும், ரிசீவர் இருக்கணும், மெசேஜ் இருக்கணும். இங்க என்ன கம்யூனிகேஷன் மீடியா, இப்ப நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்காவது ஒருத்தருக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புறாலாம் தூது விட்டாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி லைக் யாராவது ஒருத்தர் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். இப்ப யாரு பாஸ் பண்றாங்க, நம்ம ஒரு மீடியா வச்சிருக்கோம், ஒரு ஏதோ ஒரு மீடியம் வழியா தான் நம்ம அதை பாஸ் பண்ண போறோம். அந்த மீடியம் தான் இங்க நம்ம வந்து கம்யூனிகேஷன் மீடியம்னு சொல்றோம். அண்ட் தட் கேன் பி ஆஃப் வயர்ட் ஆர் வயர்லெஸ். ஸோ இது என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் பார்த்தோம்னா மேஜரா சென்டர், ரிசீவர், மெசேஜ், கம்யூனிகேஷன் மீடியா. ஓகே, ஸோ இங்க வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டேட்டா கம்யூனிகேஷன். காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் கேட்டா இந்த 4 தான், சென்டர், ரிசீவர், மெசேஜ், கம்யூனிகேஷன் மீடியா. பட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு கேட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. தட் இஸ் ஹோஸ்ட் ஆர் நோட்ஸ், அதுக்கப்புறம் சர்வர், கிளைண்ட், நெட்வொர்க் ஹார்ட்வேர், கம்யூனிகேஷன் சேனல், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் சர்வீசஸ். ஸோ நமக்கு ஒரு செட் ஆஃப் காம்பனன்ட்ஸே இருக்கு when it comes for components of a computer network. And let us see all these one by one. So first one நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நம்ம வந்து ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, லைக் கம்ப்யூட்டிங் டிவைசஸ். அப்ப என்ன டிவைஸ் யூஸ் பண்ண போறோம் நமக்கு தெரியாது. ஒரு பிரிண்டர், ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணனாலே தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நெட்வொர்க். அப்ப அந்த பிரிண்டர், இந்த கம்ப்யூட்டர், இந்த லேப்டாப், இந்த மொபைல், இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்ல போறோம்னா ஹோஸ்ட் ஆர் நோட்ஸ்ன்னு சொல்ல போறோம். which means the device which is connected to the network is called as host or node. Okay, next is server அப்படிங்கிறது என்னன்னா, லைக் இப்போ நம்ம வந்து நிறைய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணிக்க போறோம் அப்படிங்கும்போது ஒரு சிஸ்டம் மட்டும் நம்ம மெயினா வச்சுக்கிட்டு அது கூட எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம். இப்ப நான் வந்து ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டரை நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா மொபைல்ல எனக்கு ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கு. சப்போஸ் இஃப் யூ ஆர் யூசிங் வயர், ஓகே, ஸோ அதுல இருந்து நான் ஒரு லேப்டாப்பையோ இல்ல ஒரு கம்ப்யூட்டரையோ மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும், ரெண்டுத்துக்கும் என்னால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன் தட் கேஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், நம்ம கம்ப்யூட்டரோட மொபைலை கனெக்ட் பண்ணிடலாம், கம்ப்யூட்டரோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட மெயின் டிவைஸ். ஓகே, ஸோ அது கூட மீதி 2 டிவைஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த மெயின் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து சர்வர்னு சொல்றோம். இப்ப மீதி 2 இருக்கு இல்லையா, லைக் லேப்டாப் அண்ட் மொபைல்,
அதை நம்ம வந்து கிளைண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த டிவைஸ், த சிஸ்டம் which is considered as a main system, that is what called as server, and all other systems which are, I mean, all other nodes which are connected to that main system is called as a client. Got it? So next, network hardware. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது NIC, that is network interface card. லைக் இப்போ நான் வந்து ஒரு இயர்ஃபோனை ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். அப்போ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஹோல் இருக்கும். கரெக்டாக நம்ம அந்த இயர்ஃபோனோட பாயிண்ட் எடுத்து அதில் இன்செர்ட் பண்ணோம், நமக்கு இயர்ஃபோன் கனெக்ட் ஆகிடும். ஓகே, யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் யுவர் சார்ஜிங் கேபிள். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதில் நம்ம அட்டாச் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு லேப்டாப்லேயோ ஒரு சிஸ்டம்லேயோ கனெக்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்குது, அதுக்குள்ளே நான் இன்செர்ட் பண்ணேன்னா கனெக்ட் ஆகிடும் இல்லையா. இப்போ அந்த கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பார்ட் சொன்னேன் இல்லையா, ஹோல்ஸு அப்படிலாம், அதுதான் வந்து போர்ட், பிஓஆர்டி, போர்ட்னு சொல்லுவோம். இப்போ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது யூஎஸ்பி போர்ட்னு சொல்லுவோம். இது மைக்குன்னெலாம் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும், எம்ஐசிஎல்லாம், அதில் மைக் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதெல்லாமே போர்ட். இந்த மாதிரி நெட்வொர்க்குன்னு ஒரு கேபிள் கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, இன் கேஸ் ஆஃப் இட் இஸ் அ ஒயர்ட் மீடியம். அப்போது அந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் எதில் கனெக்ட் ஆயிருக்கும்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இஸ் அ கார்ட் டைப். அது வந்து ஒரு நீங்க வீடியோ கேம்ஸ்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த 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 இது வந்து ரேம் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ தட் ஐ லேட்டர் பி மேபி கெட்டிங் தட் பிக்சர். ஓகே, அப்புறம் என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடு கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் சேனல். அப்போ ஹோஸ்ட் in a network interact with other host and server. அப்போ எப்படி கனெக்ட் பண்றோம்? ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு, வயர்டு கனெக்ஷன் அண்ட் வயர்லெஸ் கனெக்ஷன். இப்போ வயர்டு கனெக்ஷன் அப்படிங்கறத நம்ம இன்னொரு நேம் வச்சு சொல்லலாம், தட் இஸ் கைடட் மீடியா. அதாவது கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுவோம், அதுதான் வந்து வயர்டு கம்யூனிகேஷன் சேனல், தட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் கைடட் மீடியா. அண்ட் ஹியர் வி ஹேவ் ஃபியூ டைப்ஸ் லைக் ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல், ஃபைபர் ஆப்டிக், இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கைடட் மீடியா. நெக்ஸ்ட் டைப் என்ன கம்யூனிகேஷன் சேனல்ல? வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இது வந்து அன்கைடட் மீடியான்னு சொல்றோம். இங்க வி ஹாவ் மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், சேட்டலைட், இன்ஃப்ராரெட், லேசர், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் we'll see later all these one by one. And then componentsல நெக்ஸ்ட் இருக்குது சாஃப்ட்வேர் which makes networking possible. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, as I said, set of rules for network connectivity. Next software என்னன்னா network operating system. அதாவது நம்ம சிஸ்டம்க்கு எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம், லைக் விண்டோஸ், மொபைலில் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை மேக்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றோம், ஐஓஎஸ் யூஸ் பண்றோம் இல்லையா ஃபார் மேக்கு. அந்த மாதிரி நெட்வொர்க்குன்னு we have some specialized operating systems. Okay, next we have network services, applications that provide different functionalities. அதுதான் நம்ம வந்து நெட்வொர்க் சர்வீசஸ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஎன்எஸ், டொமைன் நேமிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஃபைல் ஷேரிங், அதுக்கப்புறம் விஓஐபி. இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய டாபிக். இது எல்லாத்துக்கும் டெஃபினிஷன்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேன். லேனோட ஃபுல் ஃபார்ம் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து ஸ்மால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இருக்கிறதுல சின்ன நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் வி ஹேவ் ஒன் மோர் டைப், அதுதான் இருக்கிறது சின்னது, நாட் திஸ் ஒன், பட் திஸ் இஸ் ஸ்மால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் confined to a localized area up to 1 kilometer. Example, office, building, colleges, schools or in a factory. சிம்பிளா சொல்லணும்னா லேன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நெட்வொர்க்கை நம்ம ஒரு ரூம்குள்ளேயோ, இப்போ கம்ப்யூட்டர் லேப் வச்சிருக்கோம், அங்க இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம், அங்க இருக்கிற சிஸ்டம்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு பேரு லேன். இல்ல எல்லா கிளாஸ் ரூம்ல இருக்கிற சிஸ்டம்த்தையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ called as LAN, which means ஒரு பில்டிங்ல இருக்கிற எல்லா சிஸ்டமும் எனக்கு கனெக்ட் ஆயிருக்குனாலும் லேன் தான். இல்ல என்னோட ஸ்கூல்ல ஒரு 4-5 பில்டிங்ஸ் இருக்கு, பிளாக்ஸ் இருக்கு, அது எல்லாத்துல இருக்கிற சிஸ்டமையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா சிஸ்டமே லைக் கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஸ்டாஃப் ரூம்ஸ், லைப்ரரி, wherever we have systems, அது எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா பில்டிங்ல இருக்கிறதையும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்னாலும் அதுக்கு பேரும் லேன் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், சிஸ்டம்ஸ் விச் ஆர் கனெக்டட் வித் இன் அ ரூம் ஆர் வித் இன் அ பில்டிங் ஆர் வித் இன் அ கேம்பஸ்,
ஸோ தட் இஸ் வாட் கால்ட் இஸ் லேன். இது வந்து ஸ்மால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு சொல்றேன். And இங்க வந்து அன்கைடட் மீடியா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் போட்டுக்கோங்க. ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, வென்எவர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு எடுத்துட்டாலே முடிஞ்ச அளவு எக்ஸாம்ல எல்லாத்துக்கும் ட்ரை டு கிவ் சம் இமேஜ், சம் பிக்சர், so that external, I mean the person, the examiner who's correcting the paper will know that you know the concept. Okay, so next type of network பார்த்தோம்னா man, that is metropolitan area network is the full form of that. And then இது வந்து 30 to 40 கிலோமீட்டர்ல வரும். இதெல்லாம் ஒன் வேர்ட்ல வருது. லைக் லேண்ட் வந்து நமக்கு 1 கிலோமீட்டர், மேன் வந்து 30 to 40 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால இட் இஸ் கனெக்டட் வித் இன் அ சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து லார்ஜர் தென் வேன் பட் ஸ்மாலர், லார்ஜர் தென் லேண்ட் பட் ஸ்மாலர் தென் வேன், விச் மீன்ஸ் இப்போ எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு 5-6 பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம சிட்டிக்குள்ளேயே. அப்படிங்கும்போது ஒரு சிட்டில ஒரு 5-6 பிரான்ச்சஸ் இருக்க ஒரு ஸ்கூல், பட் அதுல இருக்கிற சிஸ்டம்ஸ்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி இன் ஆர் பிரான்ச், மற்ற பிரான்ச்சஸ்ல இருக்க சிஸ்டமும் எங்க கூட கனெக்ஷன்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது தட் மேக்ஸ் த மேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். எல்லா 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 டைப் ஆஃப் லேனையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதே இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, and that's make man. Next we are going for WAN, that is wide area network, spans over large geographical areas such as a state, country or a planet. Okay, so 100 to 1000 kilometers வரைக்கும் இது வந்து is just அந்த kilometers வந்து just for numbers. Okay, actually internet is the largest WAN. Okay, throughout the world it is getting connected, right? So that's what called WAN. Okay, so நிறைய LAN MAN இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து WAN மேக் பண்றோம். Okay, and we do have PAN, that is personal area network. I think அது நான் இங்க ஆட் பண்ணல. ஸோ PAN அப்படிங்கிறது என்னன்னா, என்னோட பர்சனல் டிவைசஸை கனெக்ட் பண்றேன், என்னோட லேப்டாப் என்னோட மொபைல் கனெக்ட் பண்றேன், என்னோட வீட்டில் இருக்க பிசி, தட் இஸ் பர்சனல் கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் மொபைலையும் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா that makes a PAN, personal area network. Okay, and then here is an example for all LAN, MAN and WAN. Okay, so குட்டி குட்டியா LANs இருக்கு and then WANs இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி WAN வருது. ஓகேவா? So next, yes, I've given PAN even. So personal area network covers a very small area, ranges 1 meters to 10 meters or up to 30 feet. ஓகே, ஸோ இங்கே வந்து நார்மல் யூஎஸ்பி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம், அது இல்லைன்னா ப்ளூடூத் இல்லை இன்ஃப்ராரெட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் மேக்ஸ் அ பேன். என்னோட சிஸ்டமும் என்னோட மவுஸும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட சிஸ்டமும் என்னோட ஹெட்ஃபோன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட சிஸ்டமும் என்னோட மொபைலும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து பேன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் கம்பேரிசன் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ பேன், லேன், மேன், வேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஏரியா என்ன, நெட்வொர்க்கிங் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும், ஸ்பீட் என்ன, எரர் ரேட் எவ்வளோ இருக்கும், என்னென்ன டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்துமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டேக் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் பார்ட். ஓகே, so next we are moving on to internet. So as I said, it is a worldwide network of computers and it is a super network made up of many networks interconnected by peering points. So allows exchange of information. Of course, that is a major advantage of network. And then it follows internal protocols. Enna protocol use பண்றோம் அப்படின்னா TCP and IP நம்ம protocols use பண்றோம் internetல. And how it works. So message from source computer is being divided into packets. In the packet, each and every packet is given a number. For example, இப்போ நான் ஒரு பிக்சர் அனுப்புறேன் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து it will be divided into so many parts. குட்டி குட்டியா பிரிச்சிருவாங்க. அப்போ ஒரு பார்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் it will travel. All the packets together will be sent to the destination. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு travel ஆகும். ஓகே, டெஸ்டினேஷன்ல வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணும் எல்லா பேக்கெட்ஸும் ரிசீவ் ஆயிருக்கான்னு. இஃப் எனி பேக்கெட் இஸ் கார்பிள்டுனா லைக் உடஞ்சிருக்கு, லைக் சம்டைம்ஸ் இன் வாட்ஸ்அப் யூ குட் see a message like waiting for this message to be received அப்படின்னு வரும். நமக்கு மெசேஜ் வந்திருக்கும், ஆனா மெசேஜா டிஸ்பிளே ஆகாது, சம் கைண்ட் ஆஃப் எரர் வரும், லைக் மெசேஜே வரல, ரிசீவ் ஆகல ப்ராப்பரா, we are waiting அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அதுதான் வந்து கார்பிள்ட் ஆர் லாஸ்ட். இப்போ இந்த மாதிரி நிறைய பாக்கெட்டா வரும்போது ஏதாவது ஒரு பாக்கெட் லாஸ் ஆயிடுச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா it will be sent, it will be
சர்வரே ஆட்டோமேட்டிக்கா திரும்ப கேட்கும், நீ இந்த மாதிரி லாஸ்ட் ஆயிடுச்சு, யூ சென்ட் இட் அகைன் அப்படின்னு கேட்கும். அப்படி இல்ல எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னா, destination system knows how to reassemble the packet to bring the original message. Okay, so இப்படிதான் வந்து இன்டர்நெட்ல இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மெசேஜ். இட்ஸ் நாட் லைக் நான் அனுப்புறேன், நான் யாருக்கு அனுப்புறேனோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது, அப்படி கிடையாது. நடுவில் நமக்கு நிறைய மொபைல் டவர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா மொபைல் டவர்ஸ்லயும் ஒரு சிஸ்டம் இருக்கும், அது நம்ம சர்வர்னு சொல்லுவோம். அந்த சர்வர்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, sometimes even if you delete you will be able to retrieve it. Okay, we have so many um, like external whatsapps are available. Okay, external whatsapp in the sense normal whatsapp இல்லாம வேற நிறைய வாட்ஸ்அப்ஸ்லாம் இருக்கு. I don't want to name that. ஓகே, ஸோ அந்த வாட்ஸ்அப்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பீப்புள் டெலீட் பண்ண மெசேஜை கூட அதை நம்ம வந்து படிக்க முடியும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. விச் அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ்ல சேவ் ஆகுது. ஸோ ஒரு சர்வர்ல இருந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து டெலீட் ஆனாலும் வேற ஒரு சர்வர்ல இருந்து வேற ஒரு டிவைஸ்ல இருந்து அந்த மெசேஜை ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ்டு பை த இன்டர்நெட் இஸ் டிசிபி அண்ட் ஐபி. டிசிபி அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. Okay, so responsible for dividing messages into packets and reassembling the same at destination. அப்ப ஐபிங்கிறது என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால். So it is responsible for handling the address of the destination computer so that each packet is routed to its proper destination. Wrong call, cross talk இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இல்லாம ப்ராப்பரா மெசேஜ் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா it should follow ஐபி. So that's how internet works. So next type of network la component role வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்து geographical area, next பார்க்குறது component role. So இங்க நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து based on the role, நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு நோடோட ரோலை பொறுத்து நம்ம வந்து we are classifying it. So first one is peer to peer. Okay, refers to someone with equal standing. peer to peer நாலே என்ன, எல்லாரும் ஈக்குவல். ஸோ peer to peer நெட்வொர்க் இருக்குல்ல, எல்லா சிஸ்டமுமே ஈக்குவல், which means each computer you can play the role of a client and server. Okay, so the computers that serve a peer-to-peer computer are often termed as non-dedicated server, and the term on the important. Next, client-server network. Client-server network, as I said, ஒரு system மெயினா இருக்கும், மீதி எல்லாமே கிளைண்டா இருக்கும். ஓகே, ஸோ கிளைண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும், சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுதான் வந்து கிளைண்ட் சர்வரோட மேஜர் ஒர்க்கிங் டெக்னாலஜி. இப்படிதான் அது ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இதோட இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவோம். ஃபைன், ஸோ திஸ் இஸ் சர்வர் பேஸ்ட். ஸோ எல்லா சிஸ்டமும் இந்த சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த சிஸ்டம்ல இருந்து டேட்டா கேக்குது அப்படின்னா இட் கேனாட் டேக் இட் டைரக்ட்லி. இங்கேருந்து இது ரெஸ்பாண்ட் கொடுக்கணும். எனக்கு சிஸ்டம் 4ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சிஸ்டம் 1 ரெக்வஸ்ட் கொடுக்கும். அப்போ இது வந்து இந்த சர்வர் வந்து இந்த சிஸ்டம் 4ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து சிஸ்டம் 1க்கு கொடுக்கும். அதுக்கு பேரு ரெஸ்பாண்ட். ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். ஓகே, இது சர்வர் பேஸ்ட். அண்ட் பியர் டு பியர் எல்லாரும் எல்லாத்தோடய கனெக்டட். இங்கேருந்து டேட்டா வேணுமா டேரக்டா எடுத்துக்கலாம், இங்கேருந்து டேட்டா வேணுமா டேரக்டா எடுத்துக்கலாம், யாரையும் கேட்க வேணாம். Perfect example is a teacher in a classroom, classroom without a teacher. Okay, so exam hall teacher இருந்தாங்கன்னா of course rules வந்து டீச்சருக்கு பெர்மிஷன் இல்லாம நம்ம எதுவும் கேட்க கூடாதுங்கிறதா, பட் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிப்போம், அது வேற விஷயம். ஓகே, ஸோ டீச்சர் கிட்ட பெர்மிஷன் இல்லாம யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. கிளாஸ் ரூம்ல டீச்சரே இல்லைன்னா எல்லாம் நம்ம இஷ்டம் தான், யாருக்கிட்டே என்ன வேணாலும் பண்ணிப்போம். இங்கேருந்து இங்க தூக்கி போடுவோம், இங்கேருந்து இங்க தூக்கி போடுவோம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு எல்லாம் பறக்கும். ஃபைன், so this is peer to peer and server based. Okay, so ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? செக்யூரிட்டி. கிளைண்ட் சர்வர்ல the server controls the security of the network, but இங்க peer to peerல ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலும் கிடையாது. மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம்னா சர்வர் தான் இங்க மேனேஜ் பண்ணுது, பட் இங்க அப்படி எதுவும் கிடையாது. இங்க கிளைண்ட்ஸ்லாம் சர்வர்ல டிபெண்ட் ஆயிருக்கு, பட் பியர் டு பியர்ல நோ டிபெண்டன்ட். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சர்வர் கேன் பி அப்கிரேடட். ஓகே, பட் இங்க வந்து சிஸ்டம்ஸ் வந்து ஸ்லோவாயிடும். சப்போஸ் இஃப் யூ ஆட் எக்ஸ்ட்ரா டிவைசஸ் சிஸ்டம் வந்து ஸ்லோவாயிடும். பேக்கப்னு பார்த்தோம்னா எல்லா டிவைஸ்ல இருக்கிற டேட்டாவும் சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும், பட் இங்க அப்படி கிடையாது. அவங்களோட டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கணும், அண்ட் இட் கேன் பி ஈஸிலி டெலீட்டட் ஆல்சோ. So these are all the difference between client server and peer to peer. So next, how does internet work? So already நம்ம ஒன்னு பார்த்துட்டோம், how does internet works. So
இங்க one more how it is fine. So in internet most computers are connected directly to the net internet. அப்படிதான் இருக்கு. இப்போ நம்மளோட டிவைசஸ் எல்லாமே டைரக்டா இன்டர்நெட் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. நமக்கு அது எந்த லேண்ட்ல இருக்கு, எந்த வேன்ல இருக்கு, எந்த மேன்ல இருக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம யாரோட கனெக்ட் பண்ணிருக்கோம், யாரு நம்ம டிவைஸை ஆக்சஸ் பண்ண முடியும் ஒன்னும் தெரியாது. Rather, they are connected to smaller networks, which in turn are connected through gateways to internet backbone. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு லேண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கோம், அந்த லேண்ட் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம டைரக்டா கனெக்ட் ஆகல. ஓகே, தே ஆர் நாட் கனெக்டட் டைரக்ட்லி டு த இன்டர்நெட். ஸோ இப்போ இங்கே கேட்வே அப்படிங்கிறது என்ன சொன்னோம்னா, இட் இஸ் அ டிவைஸ் தட் கனெக்ட்ஸ் டிசிமிலர் நெட்ஒர்க். டிசிமிலர் நெட்ஒர்க்னா என்ன? லேண்ட், வேன், மேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான் நம்ம வந்து கேட்வேன்னு சொல்றோம். இதுல பேக் போன் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, இன்டர்நெட் பேக் போன். ஸோ அது வந்து எப்படின்னா சென்ட்ரல் இன்டர் கனெக்டிங் ஸ்ட்ரக்சர் தட் கனெக்ட்ஸ் ஒன் ஆர் மோர் நெட்ஒர்க்ஸ் ஜஸ்ட் லைக் த ட்ரங்க் ஆஃப் அ ட்ரீ. ஓகே, ஸோ ஒரு ட்ரங்க், ஒரு ட்ரீயோட ட்ரங்க்ல எப்படி நிறைய இதெல்லாம் பிரான்ச்சஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கும், அந்த மாதிரி இங்க எல்லா டைப் ஆஃப் நெட்ஒர்க்ஸும் ஒரு பெரிய டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம வந்து பேக் போன் சொல்றோம். ஸோ திஸ் இஸ் அ பேக் போன். ஸோ இங்க ஃபயர் வால், இது ஒரு லேன், இது ஒரு லேன், இங்க வந்து ஒரு மேன் இருக்கு, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதுதான் நம்ம போய் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, நவ் ஹவ் இன்டர்நெட் ஃபங்க்ஷன்ஸ். So at the source computer, the message or the file to be sent to another computer is firstly divided into very small parts called packets. So நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஒரு மெசேஜ் நான் அனுப்புறேன், ஒரு இமேஜ் நான் அனுப்புறேன், ஒரு வீடியோ நான் அனுப்புறேன் அப்படின்னா it will be divided into small packets. So நம்ம இதுல வாட்ஸ்அப்ல வரும் இல்லையா, லைக் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட், என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்னா இதுதான் மீனிங். இட் வில் பி டிவைடட். ஏதோ ஒரு இதை வந்து பார்ட்டா வந்து டிவைட் ஆயிடும். ஸோ ஒன்லி டெஸ்டினேஷன் சிஸ்டம்ல தான் வந்து அதை வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுதான் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன். ஸோ இங்க வந்து எல்லா அந்த பேக்கெட்டுக்குமே ஒரு சீரியல் நம்பர் கொடுக்க போறோம். அந்த பேக்கெட்லாம் எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அதெல்லாம் சென்ட் ஆகும். அப்போ டெஸ்டினேஷன்ல இந்த பேக்கெட்லாம் லைனா போய் சேவ் ஆகாது, அது எல்லாமே ரேண்டமா வந்து வரும். ஏதாவது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, ஏதாவது உடஞ்சிருக்கு, ஏதாவது இமேஜஸ் இல்ல பேக்கெட், அந்த பர்டிகுலர் பேக்கெட் வந்து ஏதாவது உடஞ்சிருக்கு, ப்ராப்பரா ரிசீவ் ஆகல, இல்ல ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த டெஸ்டினேஷன் டிவைஸ் வந்து இட் வில் டிமாண்ட் டு த சர்வர் அகைன், ஐ மீன் தி சோர்ஸ் அகைன். கடைசியா இது எல்லாத்தையும் ரீஅசெம்பிள் பண்ணி ஒரிஜினல் மெசேஜ் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? Again I'm saying all the information will be stored in every server. Okay, so next, interspace அப்படிங்கிறது என்னன்னா, it is a client server software program and it allows multiple users communicate online, and it uses real time audio, video and text chat in 3D environments. And interspace is an application environment, whereas internet is a protocol environment. சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட ஸ்கைப், வாட்ஸ்அப் கால்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அவ்வளவுதான். அதுதான் இன்டர்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். ஸோ ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்விட்சிங்னா என்ன, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. ஓகே, அதுதான் ஸ்விட்சிங். ஸோ டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது நம்ம என்ன டைப் ஆஃப் டெக்னிக்கை ஃபாலோ பண்றோம், அதுதான் இங்க வந்து ஸ்விட்சிங் டெக்னிக்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஹியர் வி have 3 types of switching techniques: circuit switching, message switching, packet switching. Packet switching நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ சர்க்கியூட் மெசேஜ் தான் நமக்கு நியூ. ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் என்ன பண்ணுது அப்படின்னா, there should be a physical connection is established between the source and destination computer. என்னோட லேப்டாப்ல இருந்து என்னோட மொபைலுக்கும், என்னோட மொபைல்ல இருந்து லேப்டாப்க்கும் நான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன பண்ணணும், I should use a cable, USB cable. ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்பல்சரியா ஒரு பிசிக்கல் கனெக்ஷன்ல நான் வந்து மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா that is coming under circuit switching. ஓகே, ஸோ இங்க வந்து நிறைய பிசிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஸ்விட்சஸ் அண்ட் ஹப்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏலேருந்து டிக்கு நான் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்சுக்கு வருது, ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்லேருந்து செகண்ட் ஸ்விட்சுக்கு போகுது, செகண்ட் ஸ்விட்ச்லேருந்து தேர்ட் ஸ்விட்சுக்கு போகுது, அதுலேருந்து டிக்கு போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ஜம்ப் ஆகி போகும், இட் ஹேஸ் மல்டிபிள் ஜம்ப்ஸ். ஸோ நம்மளோட மெசேஜ் இந்த எல்லா ஸ்விட்ச்லேயும் கூட ஸ்டோர் ஆகும் இன் கேஸ் இஃப் இட் ஹேஸ் அ சர்வர். ஓகே, நெக்ஸ்ட் மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங்ல ஸ்டோர் பண்ணாது, மெசேஜ் ஸ்விட்சிங்ல ஸ்டோர் பண்ணும். அதுதான் நான் சொன்னேன், இஃப் தட் ஸ்விட்ச் ஹேஸ் அ சர்வர் அப்படின்னு நான் சர்க்கியூட்ல சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சர்வர் நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இது வந்து மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட் பண்ணும். அண்ட் இட் ஹேஸ் இட் வில் பி லைக் ஒன் ஜம்ப் அட் அ டைம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்மீடியேட் ஸ்விட்சிங் ஆஃபீஸஸ்ல அது ஹாப் ஆகி தான் போகும் நம்மளோட மெசேஜஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏலேருந்து பிக்கு மெசேஜ் அனுப்புறோம். இப்போ ஏன்றது நானு, பின்றது என்னோட ஃப்ரெண்டு மொபைல். ஓகேவா? ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். வி ஆர் ஃபார்வர்டிங் அ மெசேஜ். ஓகே. டைரக்டா இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு போகுமானா போகாது. இந்த மாதிரி மெசேஜ் ஒன் எப்படி டிராவல் ஆயிருக்கு, ஏலேருந்து S1, S1லேருந்து S2, S2லேருந்து S4, S4லேருந்து S6, அதுக்கப்புறம் தான் பி. ஓகே. இது எப்படி நடக்குது, இந்த S1 S2 எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைலுக்கெல்லாம் டவர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டவர் நம்ம பாக்குறதுக்கு நமக்கு மேல இருக்க டவர் மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா அதோட கீழே வந்து சிஸ்டம்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. அதுல சர்வர் வச்சிருப்பாங்க. இப்ப நான் சென்ட் பண்ற மெசேஜ் எல்லாமே இந்த S1 S2 எல்லாமே இமேஜின் தோஸ் ஆர் த டவர். ஓகே. அப்ப என்ன ஆகும், ஒரு சர்வர் வரையும் அது பாஸ் ஆகும் போதும் எல்லா சர்வர்லயும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். காட் இட்? ஈவன் இஃப் யூ ஆர் நியர், பக்கத்துல இருந்து அனுப்புனாலும், ஈவன் இஃப் யூ யூஸ் சேம் மொபைல் நெட்வொர்க், சப்போஸ் ரெண்டு பேருமே ஏர்டெல் யூஸ் பண்றோம் அப்படின்னா கூட, ஏர்டெலுக்குன்னு ஒரு டவர் இருக்கு இல்லையா, ஸோ என்னோட போன்ல இருந்து இந்த ஏரியால, நான் இருக்கிற ஏரியால இருக்கிற ஏர்டெல் டவருக்கு போயிட்டு அங்க இருக்கிற சர்வர்ல மெசேஜ் ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மொபைலுக்கு வரும். ஓகே. ஒரே டவர், ஐ மீன் ஒரே கம்பெனியா இருந்தா ஓகே. வேற வேற கம்பெனி யூஸ் பண்றோம், ஜியோ ஏர்டெல் அப்படின்னா, என்னோடது ஏர்டெல், என் ஃப்ரெண்டோடது ஜியோ. அப்ப என்ன ஆகும், ஏர்டெல்ல இருந்து ஏர்டெல் சர்வருக்கு போகும், ஏர்டெல் சர்வர்ல இருந்து ஜியோ சர்வருக்கு போகும், ஜியோ சர்வர்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டோட மொபைலுக்கு வரும். இப்போ ஒரே இடத்துலயே இது ரெண்டு சர்வர்ல ஸ்டோர் ஆகுது இன் கேஸ் ஆஃப் டிஃபரெண்ட் மொபைல் ஆபரேட்டர்ஸ். ஓகே. இப்போ நம்ம தூரமா இருக்கிறவங்க மெசேஜ் அனுப்புறோம் அப்படிங்கும் போது எவ்வளவு சர்வர்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஓகே. ஒரு இமேஜின் தட் ஜம்ப் ஆகி போகுது, ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு ஜம்ப் ஆகி போகுது அப்படிங்கும் போது எல்லா சர்வர்லயும் நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் delete பண்ண மெசேஜ் எல்லாம் ஈஸியா ரெக்கவர் பண்றோம் இல்லையா. எப்படி ரெக்கவர் பண்றோம், ஏன்னா நம்மளோட மெசேஜ் இவ்வளோ டிவைசஸ்ல ஸ்டோர் ஆகுது அப்படிங்கும்போது it is easy to recover the message. So we should be very careful. Even if you delete from your device and your friend's device, it will be stored in these servers. So nothing is private in the world of internet. Okay. And then packet switching. So packet switching நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு இமேஜஸ் இல்ல மெசேஜ் எல்லாமே வந்து பேக்கெட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்றோம். அந்த பேக்கெட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துறோம். ஸோ ஒன்னொன்னும் ஒரே பாத்துல போகும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அண்ட் சென்டர், ஐ மீன் ரிசீவர் தான் வந்து அந்த பேக்கெட்ஸை ரீஆர்டர் பண்ணி ஏதாவது மிஸ்ஸிங் பேக்கெட் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேக்கெட் மிஸ் ஆகுது அப்படின்னு ரிசீவர் வந்து சென்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இல்ல ஃபுல்லாவே வந்துருச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். இது என்ன அக்னாலஜ்மெண்ட், அதுதான் நம்ம அங்க பாக்குற டபுள் டிக், ப்ளூ டிக், அதுதான் இங்க அக்னாலஜ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் பேக்கெட் ஸ்விட்சிங் ஒர்க். ஓகே. இப்போ இங்க இருக்கிற மெசேஜ் இது மூணுமே சிங்கிள் மெசேஜா கூட இருக்கலாம். ஒரே மெசேஜை 3 பார்ட்டா டிவைட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேக்கெட் இப்படி போகுது, செகண்ட் பேக்கெட் இந்த ப்ளூல போகுது, தேர்ட் பேக்கெட் ஆரஞ்சுல போகுது. ஓகே. ஒரே மெசேஜ் தான், பட் 3 பேக்கெட்ஸா டிவைட் ஆகி போகுது. அப்போ இவ்வளோ சர்வர்லயும் நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பேக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் சர்க்யூட் ஸ்விட்சிங். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் யர் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ பிசிக்கல் பார்த்து சர்க்யூட் ஸ்விட்சிங்ல இருக்கு, பேக்கெட்ல இல்ல. சர்க்யூட் ஸ்விட்சிங்ல எல்லாமே ஒரே பாத்துல தான் போகும், ஏன்னா நம்ம ஒரே ஒரு கேபிள் மட்டும் தான் கனெக்ட் பண்றோம். பட் பேக்கெட்ல அப்படி கிடையாது. அப்புறம் ரிசர்வ் த என்டையர் பேண்ட்வித் இன் அட்வான்ஸ். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு டேட்டா போகுது, எது வழியா போகுது நமக்கு தெரிஞ்சதுனால இங்க வந்து பேண்ட்வித்தை வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிட முடியும், இங்க ரிசர்வ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்க பேண்ட்வித் வேஸ்டேஜ் இருக்கும், இங்க பேண்ட்வித் வேஸ்டேஜ் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய மெசேஜ் பெரிய பேண்ட்வித்ல போகுதுன்னா ஈஸியா போயிடும். ஆனா சின்ன மெசேஜ் பெரிய பேண்ட்வித்ல போகுது அப்படிங்கும் போது அந்த பேண்ட்வித் பாதி வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதுதான் இங்க. ஓகே. பட் இங்க அப்படி கிடையாது. ஓகேவா? சின்ன மெசேஜ் தான் போகுது அப்படின்னா சின்ன பேண்ட்வித் இருக்கிற ஏதோ ஒரு பாத்தை கண்டுபிடிச்சு அந்த பாத்துல அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க ஸ்டோரேஜ் கிடையாது, பட் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்ல ஸ்டோரேஜ் உண்டு. ஓகே. நெக்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா சேனல். டேட்டா சேனல்ங்கிறது என்ன, மீடியம், எது வழியா நம்ம வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் லைக் அ மெஷர் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் சிக்னலிங். என்ன ஸ்பீட்ல நம்ம வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. இது வந்து மோஸ்ட்லி பிபிஎஸ், பிட்ஸ் பெர் செகண்ட்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. தட் இஸ் மெஷர்மெண்ட். நம்ம பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம், எஸ்ஐ யூனிட், அந்த மாதிரி இங்க மெஷர்மெண்ட். என்ன மெஷர்மெண்ட் இருக்கு, ஹை பேண்ட்வித் எவ்வளோ, லோ பேண்ட்வித் எவ்வளோ, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் இங்க வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்னு சொல்றோம். இது வந்து ஸ்மால் பிபிஎஸ் சொல்லலாம், இல்ல கேபிட்டல் பி போட்டு அந்த பிபிஎஸ் சொல்றோம். ஸ்மால் பிபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிட்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு பிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
கேபிட்டல் பிபிஎஸ் போட்டோம்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, as I said, small bps, capital bps, அதுக்கப்புறம் அது கிலோபைட்ஸ்ல வரும், அதுக்கப்புறம் அது மெகாபைட்ஸ், ஜிகாபைட், டெராபைட், and I think I have the expansion of all these. Yes, so bits per second, bytes per second, அதுக்கப்புறம் கிலோபிட்ஸ், கிலோபைட்ஸ், மெகாபிட்ஸ், மெகாபைட்ஸ், then gigabits, terabits. ஓகே, நெக்ஸ்ட் பேண்ட்வித். ரொம்ப நேரமா நான் இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், பேண்ட்வித் பேண்ட்வித் அப்படின்னு. பேண்ட்வித் அப்படிங்கிறது என்னன்னா, ரெஃபர்ஸ் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சேனல். அது என்னது லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, டிரான்ஸ்மிஷன் சேனல், அதெல்லாம் அப்படின்னா என்னன்னா, இப்போ டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா ஹையா இருக்கும்போது இது மேலே போகும். இன்டர்நெட் ஸ்பீட் லோ ஆயிடுச்சுன்னா இங்க வந்துடும். எந்த அளவுக்கு லோ ஆகுதுங்கிறத பொறுத்து இந்த இந்த பெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப நல்ல ஸ்பீடு, ஓகே, திடீர்னு ஸ்லோ ஆயிடுது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்பீடு எப்படி வருது அப்படின்னா, எவ்வளவு பேர் வந்து இன்டர்நெட் ஒரு டைம்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தா நம்மளோட ஸ்பீட் வந்து இருக்கும். இப்போ இருக்கிறதுலே பார்த்தோம்னா இதுதான் ஹையஸ்ட் அண்ட் திஸ் இஸ் லோயஸ்ட். இப்போ இந்த ஹையஸ்டுக்கும் லோயஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, திஸ் மைனஸ் திஸ், அதுதான் இங்க வந்து நம்ம பேண்ட்வித்னு சொல்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்ப ஹையஸ்ட் பேண்ட்வித் பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இங்க பிராட்பேண்ட் சேனல்ஸ். ஏன்னா நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற எல்லாருமே வந்து பிராட்பேண்ட் கொடுக்குறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏர்டெல், ஃபைபர், ஆக்ட், ஜியோ, இதெல்லாம் பிராட்பேண்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஹையஸ்ட் பேண்ட்வித் மேல போச்சுல ஒரு பீக், அதுதான் வந்து ஹை பேண்ட்வித். ஓகே, கம்மியா இருக்கிறது வந்து நேரோ பேண்ட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இங்க வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஹெட்ஸ்ல சொல்லியிருக்கோம். again it will come under bps only. ஓகே, சோ இதுதான் நம்ம வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்றோம். ஃபைன். சோ கிலோ KHS அப்படிங்கிறது என்னன்னா, கிலோ ஹெட்ஸ் ரெப்ரசன்ட் 1000 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். நம்ம இந்த அப் அண்ட் டவுன் இப்படி போயிட்டு வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 1000 சைக்கிள் போறதா நம்ம வந்து ஒரு கிலோ ஹெட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1, இது 1, இது 2, இது 3, ஓகே, அந்த மாதிரி 1000 சைக்கிள்ஸ் போகணும். நெக்ஸ்ட் மெகா ஹெட்ஸ். ஓகே, 1000 கிலோ ஹெட்ஸ் தான் ஒரு மெகா ஹெட்ஸ்ன்னு சொல்றோம், 1000 மெகா ஹெட்ஸ் தான் ஒரு கிலோ ஹெட்ஸ்ன்னு சொல்றோம், அண்ட் 1000 ஜிகா ஹெட்ஸ் தான் ஒரு டெரா ஹெட்ஸ். அண்ட் இதுல நம்ம வந்து இங்க ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்கோம், அனலாக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த அனலாக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுமே வந்து டைப் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ அனலாக் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் போகும், வேற எதுவுமே போகாது அதுல. ஓகேவா, ஸோ டிராவல் பண்ணும்போது இது மாதிரி கர்வா டிராவல் ஆச்சு அப்படின்னா அது வந்து அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்ல ஸ்கொயர்ஸ் பாக்ஸா வந்து போகுது லைக் திஸ், இந்த மாதிரி பாக்ஸா போச்சு அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் சிக்னல் சொல்லுவோம். டிஜிட்டல் சிக்னல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இது வந்து அனலாக் அண்ட் இது வந்து டிஜிட்டல். ஓகே, இந்த அனலாக் சிக்னல் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, நம்ம மோடம்ல படிச்சிருப்போம், அனலாகா டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும், டிஜிட்டலா அனலாகா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு. ஓகேவா, ஸோ யூஸ்வலி இன்டர்நெட் எதுல டிராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல் டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ்ல தான் வந்து இன்டர்நெட் வந்து டிராவல் ஆகுது. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் தான் நமக்கு கேட்கும். ஓகே, அந்த சிக்னல்ஸை, அதுதான் அனலாக் சிக்னல். அதை நம்ம டிஜிட்டல்னா என்ன, நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது, அது எல்லாமே டிஜிட்டல். ஓகேவா, ஸோ டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றது தான். ஃபைன். ஸோ இதுதான் வந்து அனலாக் சிக்னல் அண்ட் இது வந்து டிஜிட்டல் சிக்னல். ஸோ அனலாக் சிஸ்டம் ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் பை ஹெட்ஸ் அண்ட் டிஜிட்டல் வந்து பிபிஎஸ்ல வந்து மெஷர் பண்றோம். Got it? So that's it. First part of this video is getting over here and we'll meet you in the second part, and I think we do have third part also. Fine, we'll meet you in the next video. Thank you. Happy learning.